ஹலோ கைஸ். ஸோ நீட் ப்ரிப்பரேஷனில் வந்து ரொம்ப குரூஷியலான ரோல் ப்ளே பண்ணுறது வந்து நம்மளோட ப்ரேசல் கொஷின்ஸ். இது நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதை மனசை வச்சுக்கிட்டு தான் என்னன்னா உங்களுக்கு எல்லா சாப்டர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 இயர்ஸோட ப்ரேசல் கொஷினை வந்து உங்களுக்கு வந்து சொல்லித்தரதா சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு சீரிஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய மோஸ்ட் இன் ஸ்ட்ரெயிட் லைன் சாப்டர்ல இருக்கக்கூடிய லாஸ்ட் 10 இயர்ஸ் கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்க போறோம், நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன் என்னன்னா, நம்ம ஜைலம்ல இருந்து ரீசெண்டா லான்ச் பண்ண ஒரு கோர்ஸ் ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச். ஓகே, ஸோ ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும்னா, நமக்கு வந்து ஆல்ரெடி நீட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெக்ஸ்ட் இயர் கமிங் 2026 வந்து அவங்க வந்து ப்ரிப்பேர் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் அதை இன்னொரு அட்டம் நான் கொடுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் இயர் ஏதோ ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னால அவங்களால சீட் எடுக்க முடியல அப்படின்ற பட்சத்துல வந்து இந்த கோர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்ஸா இருக்கும். ஸோ இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னா என்ன அது என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் வந்து போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்பீடா கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் ஆல்சோ வித் எல்லா ஹோலிஸ்டிக்கான ஒரு ப்ரிப்பரேஷனோட சரிங்களா, உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பாங்க வித் நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்ஸோட. இது என்னென்ன கிடைக்கும் பாத்தீங்கன்னா, ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன் இருக்கும், பர்சனலைஸ் மென்டர்ஸ் இருக்கும். நம்ம ஒரு நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்லயும் எப்படி நம்ம ஸ்கோர் பண்றோம், நம்ம எந்த இடத்துல லேக் ஆகிறோம் அப்படின்ற சொல்றதுக்கு ஒருத்தவங்க இருப்பாங்க நமக்கு இண்டிவிஜுவலா. அண்ட் நிறைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும். அண்ட் ஆல்சோ நமக்கு வந்து கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஜைலம்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலான ஒரு எக்ஸாம்ஸ் கிரேட் இந்தியன் பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீரியடிக்கா நடத்தக்கூடிய ஒரு ப்ராக்டிஸ் இருக்கு. ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்பியர் ஆகிக்கலாம். அண்ட் ஆல்சோ எல்லா கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. விச் மீன்ஸ் நமக்கு அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ற எந்த ஒரு எக்ஸாம் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் வந்து இந்த டெஸ்ட் சீரிஸ். நம்ம என்ன படிச்சு வச்சிருக்கோம் அப்படின்றது நம்ம தெரியும். இந்த டெஸ்ட் சீரிஸ் நம்ம அட்டன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ என் நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ், இந்த டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு நேஷனல் ஸ்டாண்டர்ட் லெவல் டெஸ்ட் சீரிஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த கோர்ஸோட சேர்ந்து. ஸோ கோர்ஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 8500 அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களுக்கு இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் கன்செஷன்ஸ் ஏதாச்சும் இருக்கா இல்லையா உங்களுக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8129000700. இந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் வந்து அவைலபிளா இருப்பாங்க. அவங்க வந்து உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி இன்னொரு கோர்ஸ் கூட அவைலபிளா இருக்கு, தளபதி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, தளபதி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆன்லைன் கோச்சிங் தான். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சுமே நமக்கு வந்து ஆன்லைன் பிளஸ் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே அவைலபிளா இருக்கும். ஆஃப்லைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர்ல அவைலபிளா இருக்கு. அண்ட் இது நமக்கு தளபதி பேட்சை பொறுத்த அளவுக்கு நமக்கு ஃபுல்லாமே ஆன்லைன் கோர்ஸ் தாங்க. சரிங்களா? ஸோ இது இந்த இடத்துல நமக்கு எதுக்கு எடுத்து வந்திருக்கோம்னா, இந்த டைம்ல நமக்கு வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து இந்த கோர்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ தட் நீங்க ஜஸ்ட் என்ன செய்யுங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, எனக்கு என்னென்ன கொடுப்பீங்க, என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே இந்த நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த தளபதி பேட்சோட உங்களுக்கு என்னென்ன வரும்னா, டெய்லி லைவ் செஷன்ஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், அண்ட் கிரேட் அண்ட் பேட்டில் எக்ஸாம்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ வந்து நமக்கு வெற்றி பேட்ச். ஸோ இந்த வெற்றி பேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப ஒரு ரிப்பீட்டர்ஸ்க்கு உண்டான ஒரு சூப்பரான பேட்ச், ஒரு ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பேட்ச். விச் மீன்ஸ் இதுலயுமே நமக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸோ உங்களோட சிப்ளிங்ஸோ ஒரு நீட் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் இயருக்கு வந்து அவங்க அவைல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, இந்த 3 கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாச்சும் எந்த கோர்ஸ் சூஸ் பண்றதுன்னு டவுட்டா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, நம்பருக்கான ஓகே, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 8129000700. நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து உங்களுக்கு எது தேவைப்படுது அப்படின்றத அவங்க கைட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு பேட்ச் நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு கூட இல்லை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் டவுட் இருந்தா கூட, ஓகே, இன்ஸ்டியூஷன் பத்தி ஏதாவது டவுட் இருந்தா, நீட் ப்ரிப்பரேஷன் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கூட இந்த நம்பருக்கு ஜஸ்ட் நீங்க கால் பண்ணுங்க, என்கொயரி பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு எல்லாமே ஓகேவா இருந்துச்சுன்னா உங்களோட அட்மிஷன் வந்து நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் டைம் நம்ம எடுக்காம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரீட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், if the velocity of a particles, okay, so if the velocity of a particle is v is equal to at plus bt square, where a and b are constants, then the distance traveled by it between 1 second and 2 seconds is. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் நமக்கு வந்து ஜென்ரலான ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரலான ஈக்குவேஷன்ல ஒரு டைம் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த டைம் ஃப்ரேம்ல நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கணும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் அதை டிராவல் பண்ணிருக்கு அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்கணும். ஸோ இந்த கேஸ்ல நம்ம பார்த்தோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நம்ம ஹோல் டியூரேஷன், இந்த ஹோல் டியூரேஷன்ல நமக்கு ஒரு பர்டிகுலர் போர்ஷன் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த டைம் டியூரேஷன் நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்தாலே நம்ம ஜஸ்ட் நீங்க டக்குன்னு எதை நீங்க உங்க மைண்ட்ல நம்ம மைண்ட்ல
லிங்க் ஆகணும்னா இந்த டிஃபரன்சியேஷன் அண்ட் இன்டகிரேஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். சரிங்க, அதோட பெரிய யூட்டிலிட்டி என்னன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய சின்ன போர்ஷனை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம அது அந்த சின்ன போர்ஷன்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ் நம்ம ஆப்டைன் பண்றதுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் மெத்தட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை மைண்ட்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இங்கேயுமே நம்ம டிஃபரன்சியேஷன் இன்டகிரேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போறோம். நம்மளா ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் v is equal to so நமக்கு என்ன பாத்தீங்கன்னா x is equal to என்ன சொல்லலாம், x is equal to dv divided by dt. கரெக்ட்டுங்களா? இப்போ இத நம்ம ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், x dt is equal to dv. இத நம்ம இன்டகிரேஷன் பண்ணிடலாம். dv will be equal to so then this is okay. So velocity is nothing but dx divided by dt. இப்போ நம்ம dx அப்படின்றது என்ன, dx is equal to v dt. இதெல்லாம் நம்ம இன்டகிரேஷன் எடுக்க போறோம். இன்டகிரேஷன் எடுத்தோம்னா dx is equal to integration of v dt. சோ இதெல்லாம் once நமக்கு இது வரைக்கும் நம்ம கிளியர் ஆயிருச்சுனா இதுக்கு அப்புறம் நம்ம லிமிட் மட்டும் சப்ஸ்டிட் பண்ண போறோம். கொடுத்த லிமிட் பேஸ் பண்ணி நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ integration of the x will be equal to integration of எந்த டியூரேஷன் பாருங்க, t is equal to 1 ல இருந்து 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் நமக்கு தேவைப்படுது. சோ 1 to 2. சோ ஜெனரல் என்ன ஈக்குவேஷன் பாருங்க, v வெலாசிட்டியோட ஜெனரல் ஈக்குவேஷன் எவ்வளவு கொடுத்துருக்கோம், a t plus b t square b t square dot dt. ரைட், இதுக்கு அப்புறம் நான் பேசிக்கா டிஃபரன்ஷியேஷன் மெத்தட் தான். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணிடலாம். x is equal to integration of at அப்படின்றத நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னா லிசன் ஒரு at நமக்கு டிஃபரன்ஷியேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், இன்டகிரேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் தெரியலன்னா பாருங்க, இன் கேஸ் நமக்கு இந்த x to the power of n நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, இன்டகிரேஷன் பண்ணா x to the power of n plus 1 divided by n plus 1 கிடைக்கும். ஓகே, இன்டகிரேஷன் பண்ணோம்னா டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் n plus 1 divided by n plus 1 கிடைக்கும். இப்போ அத பேஸ் பண்ணி அந்த பேஸ்க்கான ஒரு ஐடியா பேஸ் பண்ணி நம்ம இன்டகிரேஷன் பண்ணோம்னா a to the power of t a t to the power of 2 divided by 2 plus b t to the power of 3 divided by 3. இது பேசிக்கல் இன்டகிரேஷன். சோ நம்ம லிமிட் சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். 1 செகண்ட்ல இருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் அது லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். அண்ட் தென் நமக்கு வந்து நார்மல் இன்டகிரேஷன் தான், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். அப்பர் லிமிட் நம்ம அப்பர் லிமிட் நம்ம எந்த இடத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம்னா, எந்த இடத்துல நமக்கு வேரியபிள் இருக்கோ அந்த இடத்துல நம்ம அப்பர் லிமிட் அப்ளை பண்ண போறோம். எந்த இடத்துல வேரியபிள் இருக்கு, t தான் நம்மளோட வேரியபிள். சோ அந்த t இருக்க வேண்டிய இடத்துல நம்ம அப்பர் லிமிட் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். சோ a divided by 2 t square 2 2 2 square plus b divided by 3 t cube. சரிங்களா, இது நமக்கு அப்பர் லிமிட். அண்ட் தென் இத என்ன செய்ய போறோம், க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் லோவர் லிமிட் அப்ளை பண்ண போறோம். சோ லோவர் லிமிட் அப்படி சொல்லி பார்க்கும்போது நமக்கு 1 தான் நமக்கு லோவர் லிமிட். சோ a divided by 2 1 square plus b divided by 3 1 cube. சரிங்களா, அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட். சோ இதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு ஃப்ரெஷ் பேஜ் ஓபன் பண்ணி போறோம். ஓபன் பண்ணிட்டு என்ன செய்ய போறோம், மறுபடியும் சால்வ் பண்ண போறோம். then x will be equal to 4a divided by 2 plus 2 2 4 4 2 8 8b divided by 3 8b divided by 3. so minus upper limit minus lower limit. so 1a by 2 minus a by 2 minus b by 3. மறுபடியும் சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணா வர ஆன்சர் தான் நமக்கு தேவையான ஆன்சர். சோ 2 2 கேன்சல் பண்ணிடலாம். அதனால 2a minus a divided by 2 plus 8b divided by 3 minus b divided by 3. so 8 so இங்க பாருங்க, x is equal to 4a minus a 3a divided by 2. okay, so 8 divided by 3 minus 3 so man நமக்கு மைனஸ் பண்ணிடலாம் plus 7b divided by 3. so இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே, so எந்த ஆன்சர் கரெக்ட்டா இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்
ஏ ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்கும். ஆப்ஷன் ஏ நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? 3 divided by 2 a plus 7 divided by 3 b தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சோ இந்த क्वेश्चனை வந்து ஜஸ்ட் நம்ம பேசிக்கா என்ன செய்ய போறோம், பேசிக் ஃபார்முலா வந்து நம்ம இன்டகிரேஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். எதுக்கு நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போறோம்னா நமக்கு ஒரு டைம் பர்టిక్యులர் டைம் ஃப்ரேம்ல நமக்கு அந்த டியூரேஷன் நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ண போறோம். சோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஓகே. So two chords P and Q starts from a point at a same distance in a straight line and their positions are represented as xp ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. At what time do the chords have the same velocity? So எப்ப நமக்கு வந்து சேம் velocity இருக்கும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. எப்ப நமக்கு சேம் velocity இருக்கும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இந்த क्वेश्चन ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான். ரைட்? ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம்னா இத நம்ம ஒரே ஒரு தடவை டெஃபைன் பண்ண போறோம். P பாயிண்ட்டையும் P பொசிஷன்ல இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் நமக்கு இந்த Q இந்த ரெண்டு பொசிஷனையும் நம்ம ஒரே ஒரு தடவை டெஃபைன் பண்ணோம்னா நமக்கு வந்து வெலாசிட்டி கிடைச்சிரும். சோ அதுக்கு அந்த ரெண்டு வெலாசிட்டி நம்ம ரிலேட் பண்ணும்போது நமக்கு வந்து டைம் ஃப்ரேம் கிடைச்சிரும். இதுதான் நமக்கு இந்த क्वेश्चन இருக்குதுனால இப்போ நம்ம இந்த क्वेश्चन சால்வ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் திங் நம்ம இத மட்டும் சால்வ் பண்ணலாம். சோ xp சோ இத நம்ம ஒரே ஒரு தடவை டெஃபைன் பண்ணா என்ன கிடைக்கும்? லிசன் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுன்னு பாருங்க. இது வந்து நமக்கு டிஸ்பிளேஸ்மென்ட். இத நம்ம ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, வெலாசிட்டி கிடைக்கும். dx divided by dt கிடைச்சோம்னா நமக்கு வந்து வெலாசிட்டி கிடைக்கும். அண்ட் இந்த வெலாசிட்டில இருந்து நமக்கு வந்து ஆக்சலரேஷன் கிடைக்கிறதுக்கு dv divided by dt. கரெக்ட்டா? அப்படி நம்ம ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து இன்டகிரேஷன் பண்ணனும். சோ அது வேற கதை, நமக்கு இப்ப இங்கதுக்கு அது தேவையில்லை. இப்போ பாருங்க, ஒரே ஒரு டெஃபைன் பண்ணுவோமா? சோ dv divided by dt will be okay. So v at point p will be equal to at plus bt square. So இத டெஃபைன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு a plus 2bt கிடைக்கும். So இத மறுபடியும் நம்ம ஒரே ஒரு டெஃபைன் பண்ணி பார்ப்போம். So velocity at point q will be equal to ft minus t square. So f minus 2t கிடைக்கும். இப்போ நமக்கு என்ன தேவைனா எப்போ அந்த ரெண்டு வெலாசிட்டி நமக்கு எந்த டைம்ல நமக்கு இந்த ரெண்டு வெலாசிட்டியுமே நமக்கு சேமா இருக்கும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு அப்புறம் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ரெண்டையுமே நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். ஓகே, which means பாயிண்ட் நம்ம ரெண்டையுமே நம்ம ரிலேட் பண்ணணும். எப்போ நமக்கு இந்த ரிலேட் பண்ணும்போது இந்த கண்டிஷன்ல நமக்கு டைம் ஃப்ரேம் நமக்கு தேவை. இந்த கண்டிஷன்ல நமக்கு வந்து டைம் பீரியட் தேவை. சோ ரெண்டையுமே நம்ம ரிலேட் பண்ண ஈக்குவேட் பண்ணலாம். a plus 2bt should be equal to f minus 2t. இப்போ ஜஸ்ட் நமக்கு என்ன தேவை, டைம் தான் தேவை. சோ டைம் இருக்கிற குவாண்டிட்டி நம்ம ஒரு சைடு நம்ம அலைன் பண்ணிடலாம். ஓகே, சோ 2bt plus 2t is equal to f minus a. then நம்ம t மட்டும் ஆர்கனைஸ் பண்ணி எழுதணும்னா t of 2b plus 2 is equal to f minus a. so t அப்படின்றது என்ன கிடைக்கும் நமக்கு, இங்க நமக்கு t அப்படின்றது நமக்கு என்ன கிடைக்கும், t is nothing but f minus a divided by 2 of b plus 1. சரிங்களா? சோ இந்த ஆப்ஷன் கரெக்ட்டா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் B கரெக்ட்டா இருக்கும். லிசன், நமக்கு டைரக்டான क्वेश्चन தான் இது. ரெண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் நம்ம என்ன செய்ய போறோம், ரெண்டு பொசிஷன் வெக்டர் நம்ம ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். ஒன்ஸ் நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தாச்சுனா நமக்கு அதோட வெலாசிட்டி நமக்கு தெரிஞ்சிரும். சோ ரெண்டு வெலாசிட்டியை ரிலேட் பண்ண போறோம். எந்த பர்టిక్యులர் டைம்ல அந்த ரெண்டு வெலாசிட்டி ஈக்குவேஷன், அதாவது which means இந்த டைம் ஃப்ரேம்ல நமக்கு ரெண்டு பாயிண்ட் ரெண்டுமே சேம் வெலாசிட்டில இருக்கும் அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. Okay, right. Okay, இது வந்து நமக்கு என்னது, ஒரு எஸ்கலேட்டர் வந்து நம்ம ரெஸ்ட் பொசிஷன்ல இருக்கும்போது நமக்கு t time 1 அப்படின்ற டைம்ல நமக்கு பிரீத்தி வந்து வாக் பண்ணிருக்காங்க. கரெக்ட்டா? t time 1 அப்படின்ற which means நமக்கு அவங்களோட எஸ்கலேட்டர் வந்து ரெஸ்ட்ல இருக்கும்போது அந்த பிரீத்தியோட ஒரு பர்టిక్యులர் வெலாசிட்டில மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பிரீத்தியோட ஓன் வெலாசிட்டில மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டைம் ஃப்ரேம் t1 அப்படின்ற ஒரு டைம் இருக்கு. நெக்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணனும். on another day if she remains stationary on the moving escalators, then the escalators takes her up in time 2t. அப்ப என்னன்னா நெக்ஸ்ட் இன்னொரு நாள் போறாங்க, இதே எஸ்கலேட்டர்னால செய்யுதுன்னா நமக்கு மூவ்மெண்ட்ல இருக்கு. ஓகே, சோ மூவ்மெண்ட்ல இருக்கு. இப்போ எஸ்கலேட்டர் நமக்கு மூவ்மெண்ட்ல இருக்குன்னா அவங்க ஸ்டேஷனரியா இருக்காங்க, இவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க. இப்போ எஸ்கலேட்டர் நமக்கு மூவ்மெண்ட்ல இருக்கு.
சோ தட் இந்த டைம்ல நமக்கு என்ன எவ்வளவு டைம் பீரியட்ல மேல போறாங்கன்னா T2 அப்படின்ற டைம் பீரியட்ல பிரீத்தி வந்து நமக்கு மேல போறாங்க. எக்ஸ்பிளைன் பண்ண the time taken by her to walk up on the moving escalator will be. சரி இப்போ நமக்கு இன்னொரு கேஸ் என்னன்னா இப்போ என்ன செய்யறாங்கன்னா ரெஸ்ட்ல இருக்கும்போது T1 டைம் இருக்கு, மூவ்மெண்ட்ல இருக்கும்போது T2 அப்படின்னு டைம் இருக்கு. இப்போ இவங்களும் மூவ் ஆகுறாங்க, which means இந்த V1 அப்படின்னு வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்காங்கன்னா லெட்ஸ் சே இது வந்து நமக்கு ஒரு வெலாசிட்டில இவங்க மூவ் ஆகிட்டு இருக்காங்க, ஒரு பர்டிகுலர் ஸ்பீட்ல அவங்க வந்து கிளைம் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. இப்போ அதே ஸ்பீட்ல மூவிங் எஸ்கலேட்டர்ல அவங்க மறுபடியும் கிளைம் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்கன்னா ஓவராலா டைம் பீரியட் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவங்க தான் கிளைம் பண்றாங்க, எஸ்கலேட்டர் ரெஸ்ட்ல இருக்கு. செகண்ட் கேஸ்ல பாத்தீங்கன்னா இவங்க ரெஸ்ட்ல இருக்காங்க, எஸ்கலேட்டர் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ தேர்ட் கேஸ்ல பார்த்தோம்னா தேர்ட் கேஸ்ல நம்மளோட பிரீத்தியும் மேல ஏறிக்கிட்டு இருக்காங்க, நம்மளோட எஸ்கலேட்டரும் மேல போய்கிட்டு இருக்கு. ஓகே, சோ இந்த டைம்ல நமக்கு வந்து டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம், இப்ப நமக்கு கீழ இருந்து மேல ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிறோம் கேட்டிருக்காங்க. ஒண்ணுமே இல்ல, நமக்கு ரெண்டோட வெலாசிட்டியுமே நம்ம ஆட் மட்டும் பண்ணா போதும். சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பிரீத்தியோட வெலாசிட்டி மட்டும் இருக்கு, செகண்ட் கேஸ்ல வந்து எஸ்கலேட்டரோட வெலாசிட்டி இருக்கு. இப்ப தேர்ட் கேஸ்ல பிரீத்தி மூவ் ஆகுறாங்க, எஸ்கலேட்டர் மூவ் ஆகுது, சேம் டைரக்ஷன் மூவ் ஆகுது. அப்படின்னா செஞ்சுக்கலாம்னா எவ்வளவு அந்த இந்த பாயிண்ட்ல நமக்கு ஓவரால் பாயிண்ட் நமக்கு ரெண்டோட வெலாசிட்டி மட்டும் நம்ம ஆட் பண்ணா மட்டும் போதும். சோ ரெண்டோட வெலாசிட்டி மட்டும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. இந்த கேஸ்ல பாப்போமா, இந்த கேஸ்ல velocity 1 will be equal to d divided by t1 எடுத்துக்கலாம். ஓகே, பேசிக்கலி இந்த செகண்ட் கேஸ் நமக்கு velocity 2 எடுத்துக்கலாம். 2 will be equal to d divided by t2. சரியா, இப்போ நமக்கு என்ன செஞ்சோம்னா ரெண்டோட velocity மட்டும் நம்ம ஆட் மட்டும் நம்ம பண்ண போறோம். சோ ஆட் மட்டும் பண்ணா என்ன கிடைக்கும் பாருங்க. v will be equal to v1 plus v2. சரியா, சோ ஓவரால் டிஸ்டன்ஸ் வந்து என்னவா இருக்க போகுது, d ன்ற டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. ஓவரால் டிஸ்டன்ஸ் நமக்கு d அப்படின்ற டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. ஓவரால் டிஸ்டன்ஸ் d, ஓவரால் டிஸ்டன்ஸ் நமக்கு d ஆ தான் இருக்க போகுது. பிளஸ் நமக்கு சேம் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் இருக்க போகுது. சோ என்ன செஞ்சதுக்கு அப்புறமா the overall displacement will be equal to d in time t. ஏதாவது டோட்டல் டைம் நம்ம t எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தேர்ட் கேஸ்ல எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கேஸ்ல பாருங்க d divided by t1 எடுத்துக்கலாம், d divided by t2 எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? ரெண்டோட வெலாசிட்டி வந்து நம்ம ஜஸ்ட் ஆட் மட்டும் பண்ண போறோம். இதுக்கு அப்புறம் நம்ம நார்மலான சப்ஸ்டிட்யூட் தான். சோ d கேன்சல் பண்ணிடலாம். சோ 1 divided by t can be written as 1 divided by t1 plus 1 divided by t2. இப்போ இதுல என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. 1 divided by t can be written as t1 plus t2 divided by t1 t2. இது அப்படியே நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்தோம்னா நமக்கு டோட்டல் டைம் பீரியட் கிடைச்சிரும். சோ t will be equal to t1 t2 divided by t1 plus t2. இதுதான் நமக்கு தேவையான கரெக்ட் ஆப்ஷனா இருக்கு, ஆன்சரா இருக்கு. சோ இந்த ஆப்ஷன் கரெக்டா இருக்கும் பாருங்க. ஆப்ஷன் B will be கரெக்டான ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போம். The speed of a swimmer in still water is The speed of a swimmer in still water is 20 meter per second. The speed of a river is the speed of the river in 10 meter. The speed of the river water in 10 meter per second and is flowing due eastward direction. So dash நம்ம first mention பண்ணிடலாம். North, south, west, east. Okay. If he is standing on the south bank and wishes to cross the river along the shortest path, the shortest path என்னங்க? shortest pathனா இங்க பாருங்க, இந்த ரிவர் பேங்க் இருக்கு, இந்த ரெண்டு பேங்க்கு இடையில ஷார்ட்டஸ்ட் பாயிண்ட் அப்படின்றது என்னன்னா ஸ்ட்ரெயிட் லைன் தான். ஓகே, இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இது நமக்கு இருக்கிற ஷார்ட்டஸ்ட் பாத். இந்த ஷார்ட்டஸ்ட் பாத் தான் அவங்க டிராவல் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. the angle by which he should make his strokes with respect to north is given by. ஃபர்ஸ்ட் திங் நம்ம என்ன செஞ்சுக்க போறோம்னா நம்ம அவங்க வந்து எந்த டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த ஸ்விம்மர் வந்து எந்த டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்க. நம்மளோட ரிவர் வந்து டுவர்ட்ஸ் ஈஸ்டா மூவ் ஆகிட்டு இருக்கு. ரிவரோட ஸ்பீட் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு 10 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட் நமக்கு ரிவர் மூவ் ஆகிட்டு இருக்கு. இவரோட ஒரு ஸ்டில் வாட்டர்ல பேசிக் இவரோட ஸ்விம்மிங் ஸ்பீட் எவ்வளவு இருக்கு, 20 மீட்டர் பர் செகண்ட்ல இவரோட ஸ்விம்மிங் ஸ்பீட் இருக்கு. இப்போ இவரு
ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் அவர் ஜம்ப் பண்ணணும். ஸோ ஜம்ப் பண்ணும்பொழுது தண்ணி வந்து ஈஸ்ட் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கு. அப்போ இவர் இந்த மாதிரி இவர் ஜம்ப் பண்ணாருன்னா ஸ்டில் அவர் வந்து எந்த டைரக்ஷன் தான் அடிச்சு போவாரு, ஈஸ்ட் டைரக்ஷன் அடிச்சு போவாரு. ஆனா அவருக்கு என்ன ஆசைனா ஒரு ஷார்டஸ்ட் பார்த்து அவர் கவர் பண்ணணும் அப்படின்றத நமக்கு மெயின் மோட்டிவ். அப்ப என்ன செஞ்சுக்கணும்னா இவர் இந்த டைரக்ஷன்ல ஜம்ப் பண்ணா மட்டும்தான் தண்ணி அடிச்சுட்டு வர வர இந்த ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்துக்கு அவர் வர முடியும். சோ தட் அவரோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்ல அவரால் இந்த பேங்க்ல இருந்து அந்த பேங்கை வந்து அவர் கிராஸ் பண்ண முடியும். சரிங்களா, இந்த எண்ட்ல இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு அவர் போக முடியும். இப்ப நம்ம கொஸ்டின் நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. இப்ப நமக்கு அவர் எவ்வளவு இதை ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்ச போறோம்னா வெக்டரா நம்ம அப்ளை பண்ண போறோம். வெக்டர் அப்ளை பண்ணும்போது இது நமக்கு 2 பேங்க், இந்த 2 பேங்க்ல நமக்கு ஷார்டஸ்ட் பாத், இதுதான் நமக்கு ஷார்டஸ்ட் பாத். இப்போ அவர் வந்து ஜஸ்ட் எந்த டைரக்ஷன் ஜம்ப் பண்ணணும், இந்த டைரக்ஷன் ஜம்ப் பண்ணணும். சோ இந்த டைரக்ஷன் அப்படி சொல்லி பார்க்கும்போது டுவர்ட்ஸ் வெஸ்ட், ஓகே, வெஸ்டோட அவர் ஜம்ப் பண்ணிருக்கணும். சோ கொஸ்டின் என்ன பாத்தீங்கன்னா இதோட ஆங்கிள் தான் அவங்க கேட்டிருக்காங்க. நார்த்துக்கு அவர் எவ்வளவு ஆங்கிள் அவங்க மேக் பண்ணிருக்கணும் அப்படின்றதுக்கு தான் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இதோட வெக்டர் நமக்கு தெரியும். சோ இவரோட இப்போ இவர் ஜம்ப் பண்ணிருக்காருன்னா இந்த வெக்டரோட ஸ்பீட் என்ன இருக்கு, வெலாசிட்டி வெக்டர். இந்த ஸ்விம்மரோட வெலாசிட்டி எவ்வளவு இருக்க போகுதுன்னா 20 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்க போகுது. சரிங்களா, அப்ப நமக்கு எப்படி எழுதிக்கலாம், 20 மீட்டர் பர் செகண்ட் எழுதிக்கலாமா, 20 மீட்டர் பர் செகண்ட் எழுதிக்கலாம். அண்ட் தென் செகண்ட் திங் என்னன்னா ரிவரோட ஸ்பீட் என்னவா இருக்குன்னா ரிவரோட ஸ்பீட் 10 மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கு. 10 மீட்டர் பர் செகண்ட்ல நமக்கு வந்து ரிவரோட ஸ்பீட் இருக்கு. இப்போ இத ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணோம்னா நமக்கு கிடைச்சிரும். சரி, நமக்கு தீட்டா நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா, லிசன், இது நம்ம ஜஸ்ட் நம்ம என்ன செஞ்சோம்னா 2 வெக்டர் வந்து நம்ம ரிசல்ட் வெக்டர் மாதிரி இருக்குங்களா. அப்போ sin θ நம்ம யூஸ் பண்ணும் பொழுது sin θ என்னது, sin θ இஸ் நதிங் பட் ஆப்போசிட் டிவைடட் பை ஹைபோடெனியூஸ். ஆப்போசிட் அப்படின்னு சொல்லும்போது இந்த தீட்டா ஆப்போசிட் சைடு இருக்கிறது தான் ஆப்போசிட். சோ 10 டிவைடட் பை 20 கிடைக்கும். அப்போ ரெடியூஸ் பண்ணும்போது θ will be equal to sin inverse of 1/2. sin inverse of f எப்ப நமக்கு 1/2 கிடைக்கும், sin 0 degree, sin 0 0, sin 30 1/2, 30 டிகிரி நமக்கு வந்து 1/2 கிடைக்கும். சோ θ will be equal to 30 degree. ஓகே, சோ 30 டிகிரி நமக்கு வெஸ்ட் அவர் ஜம்ப் பண்ணாருன்னா அவரால் ஒரு ஷார்டஸ்ட் பார்த்தா இந்த ஸ்பீட்ல அவங்க 2 பேருமே இருக்கும்போது ஒரு ஷார்டஸ்ட் பார்த்தா அவங்களால கிராஸ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A ball is thrown vertically downward with a velocity of 20 meter per second from the top of the tower. இது நம்மளோட டவர். ஓகே, இப்போ நம்ம த்ரோ பண்ணிருக்காங்க. இது வந்து நமக்கு த்ரோ பண்ணிருக்காங்க. எவ்வளவு ஸ்பீட்ல த்ரோ பண்ணிருக்காங்க, 20 மீட்டர் per செகண்ட் ஸ்பீட்ல நமக்கு த்ரோ பண்ணிருக்காங்க. It hits the ground after some times with a velocity of 80 meter per second. இப்போ கீழ கிரவுண்ட்ல அது டச் ஆகுது with a speed of 80 meter per secondல நமக்கு கீழ ஃபைனல் வெலாசிட்டி நமக்கு எதுக்கு 80 meter per second இருக்கு. The height of the tower is, so இது வந்து நமக்கு height of the tower நமக்கு கேட்டிருக்காங்க. எஸ் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கணும். கொடுத்துக்கறனா ஆக்சலேஷன் வந்து 10 meter per second ஸ்கொயர்ல எடுத்துக்கோங்க அப்படின்ற ஒரு பெர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. இது ஜஸ்ட் நமக்கு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு 3 ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி பழக்கம். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணி பழக்கம்னா V is equal to U plus AT. இது வந்து ஒரு ஃபார்முலா. S is equal to UT plus half AT square. இது நமக்கு இன்னொரு ஃபார்முலா. V square is equal to U square plus, okay, V square is equal to V square is equal to U square plus 2AS. இது நமக்கு இன்னொரு ஃபார்முலா. இது எல்லாமே நமக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்கு. இந்த மூணு ஃபார்முலா நமக்கு எப்ப நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்ப நம்மளோட ஆக்சலேஷன் நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கோ அப்பதான் நம்மளால யூஸ் பண்ண முடியும். நம்மளோட ஆக்சலேஷன் எப்ப நமக்கு கான்ஸ்டன்டா இருக்கோ அப்ப மட்டும் தான் நமக்கு இந்த ஃபார்முலா நம்மளால யூஸ் பண்ண முடியும். சோ only for constant acceleration. கரெக்ட்டா, ரைட். சோ ஜஸ்ட் நம்ம இத செஞ்சுக்கலாம். இத பேஸ் பண்ணிட்டு இப்ப நமக்கு இந்த மூணு ஃபார்முலா ஏதோ ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போறோம். நமக்கு டைம் பீரியட் தெரியாது, நமக்கு எந்த ஒரு டைம் பீரியட் நமக்கு தெரியாது. அப்ப இப்ப இந்த மூணு ஃபார்முலா நிறைய டைம் நமக்கு கன்ஃபியூஷன் எந்த ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்னா கொடுத்துக்க டேட்டா பாருங்க, எந்த டேட்டா வச்சு உங்களால ஆன்சர் பண்ண முடியும்னு பாருங்க, என்ன இருக்கு என்னன்னு பாருங்க. நமக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, ஃபைனல் வெலாசிட்டி இருக்கு, டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம், ஆனா டைம் பீரியட் இல்ல. இப்போ இந்த மூணுலயுமே நமக்கு இங்க டைம் பீரியட் இருக்கு, இங்கேயுமே நம்ம டைம் பீரியட் இருக்கு. அப்ப நம்ம இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. அப்ப டேட்டா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், V is equal to U square plus 2AS அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். சோ V is equal to V square is nothing but U square plus 2AS. V square நமக்கு ஃபைனல் வெலாசிட்டி, U square நமக்கு இனிஷியல் வெலாசிட்டி. அப்ப நமக்கு என்ன தேவைன்னா நமக்கு ஹைட் தான் நமக்கு தேவை. சோ எல்லாத்தையுமே ஒரு சைடு நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எழுதலாம். V square minus U square divided by 2A is equal to S. இதுதான் நமக்கு தேவையான விஷயம். இப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன இருக்கு, 80 இருக்கு.
80 square minus initial velocity 20, so 20 square divided by 2 into 10 will equal to distance. So 80 square என்னவா இருக்கு? 8 is 64. 8 is 64. So இங்க நான் எழுதுறேன். 8 is 64. 64 00 minus 2 to 4 400 divided by 20 will be equal to distance. சரிங்களா? அப்போ 6400 minus 400 6000. 6000 divided by 20 will be equal to the distance. Cancel பண்ணிட்டோம்னா this will be equal to 300 meter. அப்போ இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்திருக்கும்னா ஒரு 300 மீட்டர் அதை டிராவல் பண்ணி வந்திருக்கும். இதை நம்ம இன்னொரு இதை எப்படி சொல்ல முடியும்னா அந்த டவரோட ஹைட் என்னவா இருக்க போகுது 300 மீட்டரா இருக்க போகுது. நம்ம டவரோட ஹைட் என்னவா இருக்க போகுது 300 மீட்டரா இருக்க போகுது. ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A small block slides down on a smooth inclined plane starting from the rest at a time t is equal to 0. Let Sn be the distance traveled by the block in the time interval t is equal to n minus 1 to t is equal to 1. The ratio of s is equal sn secondலயும் sn plus 1 secondலயும் நமக்கு அந்த ரெண்டோட ரேஷியோ நமக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ இங்க பாருங்க இது நமக்கு ஸ்லைடிங், இது நம்மளோட ஸ்லைடிங். இந்த ஸ்லைடிங்ல நம்மளோட பிளாக் வந்து நமக்கு ஸ்லைட் ஆகிட்டு இருக்கு. நமக்கு 3 பொசிஷன் எடுக்க போறோம். பொசிஷன் 1, பொசிஷன் 2, இங்க பொசிஷன் 3. இது நமக்கு என்ன இருக்க போகுதுன்னா இது t is equal to n செகண்ட்ல, இங்க நமக்கு t is equal to n minus 1 செகண்ட், அதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் முன்னாடி. இங்க நமக்கு t is equal to n plus 1 செகண்ட், ஒரு ஆஃப்டர் 1 செகண்ட். சோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு ப்ராப்பரான கன்சிக்யூட்டிவ்ஸ் ஒரு செகண்ட்ல அதோட டிஸ்பிளேஸ்மென்ட் இருந்துச்சுன்னா நமக்கு ஜெனரலான ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? நம்ம முன்னாடி பார்த்திருந்தோம் இல்லையா, ஒரு 3 ஃபார்முலா பார்த்திருந்தோம் இல்லையா, அந்த 3 ஃபார்முலா இல்லாம தேர்ட் ஃபார்முலா நம்ம இருக்கு. என்ன ஃபார்முலான்னு பாருங்க. The distance traveled in nth second will be equal to u plus a by 2 2n minus 1. Okay, distance traveled in nth second, அதாவது first second, second second, third second, fourth second அப்படின்ற மாதிரி இது வந்து nth second. Okay, அப்போ இன்கேஸ் அந்த nth செகண்ட்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஃபார்முலா. இந்த ஃபார்முலால நம்ம ஸ்ட்ரைட்டாவே நம்ம சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நமக்கு sn அப்படின்னு பாக்குறது நமக்கு sn நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். sn plus 1 அப்படின்ற இடத்துல நமக்கு sn plus 1 அப்படின்ற இடத்துல நம்ம என்ன செய்ய போறோம்னா sn plus 1 செகண்ட்ல நமக்கு எவ்வளவு டிஸ்பிளேஸ்மென்ட் ஆயிருக்கும், எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கும்னா initial velocity u plus a by 2 to n இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்ய போறோம்னா n plus 1 நம்ம ஆட் பண்ண போறோம். n plus 1 நம்ம இன்க்ளூட் பண்ண போறோம். n plus 1 minus 1. So further நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். So u plus a divided by 2 2n plus 1 இங்க பாருங்க 2n plus 2 minus 1 2n minus 1 நம்ம sorry 2n plus 1 கிடைக்குங்களா? ஓகே, சோ இதுக்கு பதிலா என்ன கூட எழுதிக்கலாம்னா 2n plus 1 கூட எழுதிக்கலாம். 2n plus 1 ரெண்டுக்கு நம்ம ரேஷியோ எடுக்க போறோம். இதுக்கு முன்னாடி பாருங்க, a small block of sliding down a smooth inclined plane starting from rest கொடுத்திருக்காங்க இல்லையா, starting from rest கொடுத்திருக்காங்க. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி என்ன இருக்க போது நமக்கு 0 ஆக இருக்கும். அப்ப இனிஷியல் வெலாசிட்டி என்ன செஞ்சுக்கலாம்னா நம்ம 0 கொண்டு போயிரலாம். இந்த இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 0 போயிடும், இந்த இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 0 போயிடும், இந்த இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு 0 போயிடும். அப்ப பேலன்ஸ் இருக்கிறத மட்டும் நம்ம ரெண்டுமே ரேஷியோ மட்டும் எடுத்து பார்த்தா போறோம். sn divided by sn plus 1 will be equal to a by 2 2n minus 1 divided by a by 2 2n plus 1. கேன்சல் பண்ணிடலாம். சோ இது ரெண்டையும் நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் இருக்க டைம் என்ன பேலன்ஸ் நமக்கு என்ன டைம் கிடைக்கும், இதே நம்ம ரிடியூஸ் பண்ணலாம். சோ 2n minus 1 plus divided by 2n plus 1 2n minus 1 divided by 2n plus 1 ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The displacement time graph of two moving particles makes an angle of 30 degree and 45 degree with the x-axis as shown in the figure. The ratio of their respective velocity. இப்போ நமக்கு
நல்லா தெரியும் ஒரு டிஸ்பிளேஸ்மென்ட்க்கும் டைமுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராஃப் நமக்கு எதாவது மீன் பண்ணுது, நமக்கு வெலாசிட்டி தான் மீன் பண்ணும். கரெக்டா? அதோட ஸ்லோப் எதாவது மீன் பண்ணும், நமக்கு வெலாசிட்டி தான் நமக்கு மீன் பண்ணும். இப்போ இந்த கேஸ்ல அதோட ரேஷ் நமக்கு கேட்டுருக்காங்க, ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டிஸ் இருக்கு. நிறைய தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஸ்லோப் அதிகமா இருந்துச்சுன்னா அதிகமான வெலாசிட்டி, மோர் ஸ்லோப் மோர் வெலாசிட்டி. இங்க பாருங்க, வெலாசிட்டி will be equal to x divided by t. இப்போ இந்த x divided by t அப்படின்றது என்னது? நமக்கு ஸ்லோப். அப்போ என்ன மீன் பண்ணிக்கலாம்னா மோர் ஸ்லோப் மோர் வெலாசிட்டி, மோர் ஸ்லோப் மோர் வெலாசிட்டி. சோ இந்த மோர் ஸ்லோப் மோர் வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது கண்டிப்பா பிரச்சனை கிடையாது. இப்ப பாருங்க, இந்த கிராஃப்ல நமக்கு எதுக்கு அதிகமான ஸ்லோப் இருக்கும் பாருங்க, 30 டிகிரி 45 டிகிரி 45 டிகிரி நம்ம அதிகமான ஸ்லோப் இருக்கும். கரெக்டா? பிளஸ் என்ன ரெண்டு ரேஷியோ எடுக்க போறோம். இந்த ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஜெனரலான ஒரு ஃபார்முலா இருக்கு. நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், tan θ தான் நமக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நம்ம 10th இருந்து படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? tan θ. அப்ப ரெண்டு பொசிஷன்ல இருக்கக்கூடிய நம்ம ஸ்லோப் நம்ம கால்குலேட் பண்ணனும். சோ tan 30 டிகிரி divided by tan 45 டிகிரி. tan 30 டிகிரியோட வேல்யூ நமக்கு என்ன இருக்கும்? 0 0 1/√3 1/√3 கிடைக்கும். divided by tan 45 டிகிரியோட வேல்யூ நமக்கு 1. சோ இது ரெண்டு ரேஷியோ எடுத்து பார்க்கும்போது 1/√3 அப்படின்றது நமக்கு வேல்யூவா இருக்க போகுது. தட்ஸ் ரிசன். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ எது கரெக்ட்டா இருக்கு? 1/√3. சரிங்களா? தட்ஸ் இட். ரெண்டு ஸ்லோப் இருக்கு. ரெண்டு ஸ்லோப்புக்குமே நம்ம என்ன செய்ய போறோம்? ரேஷியோ மட்டும் அதுக்கு போறோம். வேற எதுவுமே காம்ப்ளிகேட் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The ratio of the distance traveled by the freely falling body in first second, second second, third second and fourth second. So இது ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா. இது வந்து நமக்கு ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்முலா இருக்கு. Just we have to keep in mind. என்னன்னா ஒரு இந்த distance traveled by the freely falling body அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சலரேஷன் நமக்கு சேமா இருக்கணும். ஆக்சலரேஷன் சேமா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல for same interval of time which means first second first இங்க பாருங்க ஒரு throughout the journey எடுத்துக்கலாம். இல்ல நமக்கு இங்க பாருங்க initial first step இது 1 second, இது நமக்கு 1 second, இங்க நமக்கு 1 second, இங்க நமக்கு 1 second. சோ ஆக்சஸ் நமக்கு சேமா இருக்கிறதுனால லிசன் நம்மளோட ஸ்பீட் எப்படி இருக்க போகுதுன்னா நமக்கு ஒரு பாயிண்ட்லயுமே we will be covering 1 meter, 3 meter, 5 meter and 7 meter. ஏன்னா நமக்கு ஒரு செகண்டுக்கு நம்மளோட ஆக்சன் எப்படி இருக்க போகுது? இன்க்ரீஸ் ஆகிட்டே நமக்கு போகுது. சோ சேம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஆக்சன் இன்டு கிராவிட்டி எடுத்துக்கலாம். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நமக்கு டிராப் பண்றோம் அப்படின்னா நமக்கு 10 மீட்டர் per second சொல்றோமா? ஆக்சன் ஜியோட வேல்யூ என்ன சொல்லிருக்கோம்? 9.8 அப்படின்றது நமக்கு 10 அப்படின்னு எடுத்துக்கலாம். 10 மீட்டர் per second ஸ்கொயர் நம்ம எழுதுறோம். இப்போ இதுக்கு ஆக்சுவலான மீனிங் என்னன்னா ஒரு செகண்டுக்கும் அதோட வெலாசிட்டியை ஒரு செகண்டுக்கும் 10 யூனிட்ஸ் வந்து அது இன்க்ரீஸ் பண்ணும். அந்த அளவுக்கு அது ஆக்சன் கீழே கிராவிட்டி கீழே புல் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்றத மீனிங். அதன்படி பார்த்தோம்னா நமக்கு ஒரு செகண்டுக்கு நம்மளோட சின்ஸ் இது வந்து ஜெனரலான கேஸ். இதை நம்ம எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ SN அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? SN will be equal to U plus A 2n minus 1. இது நமக்கு ஒரு செகண்டுக்கு நமக்கு ஒரு செகண்டுக்கு அது எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா. இப்போ ஃபர்ஸ்ட் செகண்ட் பார்க்கும்போது s is equal to 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இனிஷியல் நம்ம லெட்ஸ் நமக்கு ரெஸ்ட்ல இருக்குன்னு எடுத்துக்கலாம், 0 எடுத்துக்கலாம். ரெஸ்ட் நமக்கு இருக்கறனால நமக்கு 0 எடுத்துக்கலாம். So a divided by 2 அப்பனா g divided by 2 1 minus 1 அப்படி இல்லாட்டா என்ன செஞ்சுக்கலாம்? g divided by 2 minus 1 1. அப்போ s is equal to செகண்ட் பாருங்க, s is equal to 2 செகண்ட் பாருங்க. செகண்ட்ல அதாவது இங்க செகண்ட்ல இங்க இருந்து இங்க வரைக்கும் which means இந்த s2 அப்படி பாக்கும்போது the distance traveled from first second to second second இந்த டைம் டியூரேஷன்ல எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணிருக்கு அப்படின்றது g divided by 2 என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு 2 போட்டுக்கணும். சோ 2 minus 1 இத நம்ம எப்படி கூட எழுதிக்கலாம் பாருங்க, g divided by 2 2 to 4 minus 1 3 கரெக்ட்டுங்களா? and நமக்கு s is equal to 3 போட்டீங்கன்னா நமக்கு அதே அகைன் என்ன கிடைக்கும்? g divided by 2 கிடைக்கும் and 2 3 minus 1 இதுக்கு என்ன மீனிங் பாருங்க, g divided by 2 3 to 6 minus 1 5 so 5. சோ இதுக்கு மூணுக்கு நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா g divided by 2 is to g divided by 3 g divided by 3 is to 5g divided by 2. ஓகே, இதுக்கு மூணுக்கு நம்ம ரேஷியோ எடுத்து பார்த்தோம்னா நமக்கு என்னதான் கிடைக்கும் பாருங்க, 1 is to 3 is to 5. இது என்ன மீனிங் உங்களுக்கு? இதுக்கு என்ன ஆக்சுவலா என்ன மீனிங்னா
ஃபார் ஈக்குவல் இன்டர்வல் நமக்கு ஒரு செகண்டுக்கும் சேம் டைம் ஃப்ரேம்ல நமக்கு ஒருவேளை நம்மளோட ஆக்சஸ் வந்து கான்ஸ்டன்ட் ஆக்ட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா ஃபார் எவ்ரி செகண்ட் we will be crossing 1:2. ஃபர்ஸ்ட் செகண்ட் நமக்கு 1 மீட்டர் கிராஸ் பண்ணிருப்போம், செகண்ட் செகண்ட் நமக்கு 3 மீட்டர் கிராஸ் பண்ணிருப்போம், தேர்ட் செகண்ட் நமக்கு 5 மீட்டர் கிராஸ் பண்ணிருப்போம், அண்ட் ஃபோர்த் செகண்ட் நமக்கு ஃபோர்த் 1 செகண்ட்ல நம்ம 7 மீட்டர் கிராஸ் பண்ணிருப்போம். அப்போ இந்த ரேஷியோல நம்மளோட டிஸ்டன்ஸ் கிராஸ் பண்ணிக்கிட்டே நம்ம இருக்க போறோம். ஸோ ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு ப்ரூவ் பண்றதுக்கான ஒரு சாலிட் மெத்தட் தான் என்னது, ஒரு எவிடன்ஸ் தான் ஃபார்முலா. ஸோ இது வந்து மோரோவர் என்னது, இது வந்து ஒரு கான்ஸ்டன்டான ஒரு ஃபேக்ட் கூட. அதனால என்ன செஞ்சுக்கோங்க, இதை மனசுல வச்சுக்கோங்க. 1:3:5 ஆப்ஷன் சி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். the position time graph for positive. ஸோ இந்த கிராஃப் வந்து இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ டோன்ட் the position time graph for positive acceleration. இந்த பாசிட்டிவ் ஆக்சிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லிசன் நமக்கு ஒரு கொடுத்துருக்கிறது வந்து நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் டைமுக்கும் கிராஃப் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலேஷன் இஸ் நத்திங் பட் டிவி டிவைடட் பை டிடி. அப்போ வெலாசிட்டி நமக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா நமக்கு ஆக்சிலேஷன் நமக்கு பாசிட்டிவாக இருக்குன்றது மீனிங். அப்ப இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் கிராஃப் பாருங்க. இப்போ இந்த இடத்துல நமக்கு வெலாசிட்டி என்னவா இருக்கு, ஃபர்ஸ்ட் கிராஃப்ல நமக்கு நெகட்டிவ் ஸ்லோப்ல இருக்கு. ஸ்லோப் வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கு. இந்த ஸ்லோப் நெகட்டிவா இருக்கு அப்படின்றத எப்படி மீன் பண்றது, தீட்டா பாருங்க. இந்த ஹரிசாண்டலுக்கு நமக்கு இது எவ்வளவு ஆங்கிள் மேக் பண்ணிருக்கு, 90 டிகிரிக்கு மேல மேக் பண்ணிருக்கு. 90 டிகிரிக்கு மேல தீட்டா போச்சுனாலே நம்மளோட ஸ்லோப் வந்து நெகட்டிவா இருக்குன்றதுதான் மீனிங். அப்போ ஸ்லோப் நமக்கு நெகட்டிவா இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு வெலாசிட்டியுமே நமக்கு நெகட்டிவா இருக்கு. அப்போ ஃபார் நெகட்டிவ் வெலாசிட்டி நமக்கு நெகட்டிவ் வெலாசிட்டில இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஆக்சிலேஷன் நமக்கு டிஸ்பிளேஷன் ஆகிட்டு இருக்கணும். ஸோ அந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் ஆக்சிலேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ will not be the answer. செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, நமக்கு பொசிஷன் டைம் கிராஃப் இருக்கு. இது நமக்கு வெலாசிட்டி எப்படி இருக்க போகுது, ஸ்லோப் மட்டும் பாருங்களேன். ஸ்லோப் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு நம்மளோட ஸ்லோப் பார்த்தோம்னா இன்க்ரீசிங் ஸ்லோப்ல இருக்கு. நம்மளோட ஸ்லோப் வந்து இன்க்ரீசிங் ஸ்லோப்ல இருக்கு. அப்போ நம்மளோட வெலாசிட்டி எப்படி இருக்க போகுது, வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்றத புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அப்ப வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்னா கண்டிப்பா நமக்கு ஆக்சிலேஷன் நமக்கு பாசிட்டிவா இருக்கணும். நம்ம முன்னாடி கேஸ் பார்த்தோம்னா ஆக்சிலேஷன் நியூ டு கிராவிட்டி பார்த்தோம் இல்லையா? சோ ஆக்சிலேஷன் நமக்கு பாசிட்டிவா இருந்தா மட்டும் தான் நமக்கு வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்றது மீனிங். சோ இதை ஹோல்ட் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் நம்ம பார்ப்போம். இங்க தேர்ட் கேஸ் பாருங்க, டிஸ்பிளேஸ்மென்ட் டைம் கிராஃப் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே நமக்கு சேம் வெலாசிட்டி தான் இருக்கு. சோ வெலாசிட்டி நமக்கு கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல வெலாசிட்டி நமக்கு கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நமக்கு ஆக்சிலேஷன் என்னவா இருக்கும், ஜீரோவாக இருக்கும். ஓகே, இப்போ ஒன்லி ஜீரோ. இங்க பாருங்க, a is equal to dv divided by dt. சோ வெலாசிட்டி நமக்கு சேமா இருந்துச்சு, கான்ஸ்டன்டா இருந்துச்சுன்னா நமக்கு ஆக்சிலேஷன் என்னவா இருக்க போகுது, கண்டிப்பா ஜீரோவாக தான் இருக்க போகுது. சோ ஆப்ஷன் சி நமக்கு வராது. ஆப்ஷன் டி பாருங்க, இத நம்ம பார்த்தாலே சொல்லுங்க. ஒரு பாயிண்ட் நம்ம பாருங்களேன், நம்மளோட கிராஃப் பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்லோப் பாத்தீங்கன்னா இது நமக்கு ஸ்லோப் தீட்டா. இந்த இடத்துல நமக்கு ஸ்லோப் பார்த்தோம்னா ஒரு டான்ஜென்ட் வரைஞ்சிட்டு தீட்டா டிராப் பண்ணிக்கலாம். ஓகே, நம்மளோட ஸ்லோப் வந்து கம்பேரிட்டிவ்லி ரெடியூஸ் ஆகிட்டே வரதை பார்க்க முடியும். நம்மளோட ஸ்லோப் வந்து நமக்கு கம்பேரிட்டிவ்லி ரெடியூஸ் ஆகிட்டே வரதை பார்க்க முடியும். சோ v அப்படின்றது நமக்கு என்ன ஆகுது, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. சோ இந்த இடத்துல நமக்கு ஆக்சிலேஷன் நமக்கு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. சோ ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். டியூ டு ஹேவிங் இன்க்ரீசிங் வெலாசிட்டி, அதனால நமக்கு ஆக்சிலேஷன் என்னவா இருக்கணும், கண்டிப்பா அது பாசிட்டிவாக தான் இருந்தாகணும். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A vehicle travels half the distance with the speed v and the remaining distance with the speed 2v. இதுல டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், d அப்படின டிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரெண்டா ஹாஃபா ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். சோ பேலன்ஸ் இன் கேஸ் நமக்கு d இது d divided by 2, இது நமக்கு d divided by 2. இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் நம்ம d அப்படின எடுத்துட்டோம்னா பாதி டிஸ்டன்ஸ் d divided by 2 t divided by 2 ன்னு எடுத்துக்கலாம். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் எவ்வளவு ஸ்பீட்ல டிராவல் ஆகிடுங்க, v அப்படின்ற வெலாசிட்டில டிராவல் பண்ணது அந்த கார் அந்த வெஹிக்கிள். செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் நமக்கு 2v அப்படின்ற டிஸ்டன்ஸ் நமக்கு டிராவல் ஆகுது. 2v அப்படின்ற டிஸ்டன்ஸ்ல அது டிராவல் ஆகுது. சோ இத பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் திங், இந்த எந்த ஒரு ஜர்னியா இருந்தாலுமே இந்த ஆவரேஜ் வேல்யூ பார்க்கும்போது ரெண்டு விஷயத்தை நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆவரேஜ் வேல்யூ பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் நமக்கு வந்து ஒரு ஜர்னில ஒரு சேம் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்கு, ஓகே, சேம் இன்டர்வல் ஆஃப் டைம் இருக்குன்னு பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜர்னி நம்ம 3 ஃப்ரேம்ல நம்ம கட் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் t அப்படின்ற டைம்ல அதே சேம் t அப்படின்ற டைம்ல தேர்ட் அதே t அப்படின்ற டைம்ல நமக்கு மல்டிபிள் வெலாசிட்டில நம்மளோட வெஹிக்கிள் மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைம் நமக்கு v1 அப்படின்ற வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கு, v2 அப்படின்ற வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கு, v3 அப்படின்ற ஒரு வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கு ஃபார் சேம் டைம் பீரியட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 6 மினிட்ஸா இருக்கலாம், நெக்ஸ்ட் 6 மினிட்ஸா இருக்கலாம், நெக்ஸ்ட் 6 மினிட்ஸா இருக்கலாம். இந்த ஒரு 6 மினிட்ஸ்க்கும் நமக்கு வந்து வெலாசிட்டி வந்து நமக்கு இந்த மாதிரி நமக்கு மாறிட்டே இருக்கு அப்படின்ற பட்சத்துல சோ இந்த கேஸ்ல நமக்கு வந்து ஒரு ஆவரேஜான வேல்யூ நமக்கு பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துல நான் நினைச்சிருக்கலாம் the average value can be written as v1 plus v2 plus v3 divided by 3 ன்னு போட்டுக்கலாம். இது நம்ம ஜெனரலா எழுதணும்னா எப்படி கூட எழுதலாம் பாருங்க, v1 plus v2 plus v3 plus அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் divided by n. நம்ம எத்தனை வெலாசிட்டி நம்ம ஆட் ஆகிட்டே வருதோ அத்தனை நம்பர் ஆஃப் n மட்டும் போட்டுக்கோங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வெலாசிட்டி, செகண்ட் வெலாசிட்டி, தேர்ட் வெலாசிட்டி. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டு நம்ம எத்தனை வெலாசிட்டி 1 2 3 4 அத்தனை வெலாசிட்டி நமக்கு டிவைட் பை அந்த நம்பர் ஆஃப் வெலாசிட்டி நம்ம கீழ போட்டோம்னா நமக்கு ஆவரேஜான வெலாசிட்டி நம்மளால எடுத்து பேச முடியும். இது ஒண்ணு. செகண்ட் கேஸ்ல பார்த்தோம்னா இன் கேஸ் நமக்கு டிஸ்டன்ஸ் நமக்கு கான்ஸ்டன்டா ஸ்ப்ளிட் பண்ணி நம்மளோட டிஸ்டன்ஸ் நம்ம இங்க நம்ம பார்த்தோம்னா நம்மளோட டைம் நம்ம கான்ஸ்டன்டா ஒரு ஈவனான டியூரேஷன் நமக்கு ஸ்ப்ளிட் ஆயிருக்கு அப்படின்ற பட்சத்துல நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஈவனான டிஸ்டன்ஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிருக்கோம் அப்படின்னா இன் கேஸ் நம்ம क्वेश्चन எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நம்மளோட क्वेश्चनல நம்மளோட டிஸ்டன்ஸ் எப்படி ஸ்ப்ளிட் ஆயிருக்குன்னு பாருங்க. இது நம்மளோட டிஸ்டன்ஸ். சோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஈவனா 4 டிவைட் ஆயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஒரு 100 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நமக்கு ஓவரால் நமக்கு எவ்வளவு இருக்கு, ஓவராலா நமக்கு ஒரு 100 மீட்டர் இருக்கு. இந்த 100 மீட்டர் 4 டிவைட் பண்ணும்போது நமக்கு 25 மீட்டர் 25 மீட்டர் 25 மீட்டர் இங்க 25 மீட்டர். சோ ஒரு 25 மீட்டருக்கு நமக்கு வந்து ஒரு ஸ்பீட்ல அந்த கார் டிராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு 25 மீட்டர்ல அந்த கார் வந்து நமக்கு ஒரு ஸ்பீட்ல டிராவல் ஆகிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு ஒரு v1 அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு, v2 அப்படின்ற வெலாசிட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு, v3 v4. ஓகே, சோ இந்த மாதிரி நம்மளோட ஒரு சேம் டிஸ்டன்ஸ வேற வெலாசிட்டில அந்த கார் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த கேஸ்ல நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டிஃபரண்ட் ஃபார்முலா இருக்கு. சோ அந்த ஃபார்முலா நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் பாருங்க. v average will be equal to n divided by 1 divided by v1 plus 1 divided by v2 plus 1 divided by v3 அப்படி நம்ம போய்கிட்டே இருக்கலாம். சோ எத்தனை நம்பர் ஆஃப் வெலாசிட்டி அங்க கொடுத்துட்டாங்களோ அத்தனை நம்பர் ஆஃப் வெலாசிட்டி நம்ம ஆட் பண்ணிட்டே போய்கிட்டே இருக்கலாம். ஒருவேளை நம்ம கிட்ட ஒரு ரெண்டு வெலாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 மீட்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் 25 மீட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கு, செகண்ட் 25 மீட்டர் இன்னொரு வெலாசிட்டில மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல நமக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி எடுத்துக்கலாம் பாருங்க. 2 கரெக்ட்டா நமக்கு எத்தனை வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, ரெண்டு வெலாசிட்டி தான் இருக்கு. சோ 2 divided by 1 divided by velocity 1 plus 1 divided by velocity 2. சோ இத ரெண்டையும் நம்ம சார்ட் அவுட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு ஃபார்முலா. லிசன், இப்போ இது ரெண்டுக்குமே யூசுவலா நமக்கு இந்த ரெண்டு ஃபார்முலாக்கும் நமக்கு வந்து குழப்பம் வந்துகிட்டே இருக்கும். சோ ரெண்டு ஃபார்முலாவும் எப்ப நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்க, இப்போ இந்த क्वेश्चन ஹேண்டில் பண்ணி பாருங்க. A vehicle travels half the distance with the speed v and the remaining distance with speed 2v. It's average speed. So the average speed நம்ம எப்படி பாத்துக்கலாம், செகண்ட் ஒரு ஃபார்முலா பார்த்திருந்தோம்ல அத நமக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். So average speed is nothing but so நமக்கு ரெண்டு ஸ்பீட் இருக்கு. So 2 divided by 1 divided by v1 plus 1 divided by v2. So 2 divided by 1 divided by v1 அப்படி சொல்லி பார்க்கும்போது 1 divided by v plus 1 divided by 2v. further நம்ம ரெடியூஸ் பண்ணி பார்க்கும்போது 2 divided by 2v plus v divided by 2v into v. டினாமினேட்டர்ல இருக்கிறத நம்ம டினாமினேட்டர் டு டினாமினேட்டர் இருக்கிறத நம்ம நியூமரேட்டருக்கு நம்ம மாத்திரலாம், ஈஸியா மாத்திரலாம். கரெக்ட்டுங்களா? அப்ப என்ன செஞ்சுக்கலாம்னா 2 into 2v square divided by 3v. கரெக்ட்டா? சோ மறுபடியும் நம்ம ரெடியூஸ் பண்ணும்போது பாருங்க, the average velocity will be equal to 4v square divided by 3v. சோ vv கேன்சல் பண்ணிடலாம், பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 4v divided by 3 அப்படின்றது நமக்கு ஆப்ஷனா இருக்கும். சோ 4v divided by 3 ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? சோ ஈஸியான क्वेश्चन தான் இது. சோ எந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றதுன்றது கிளியரா இருந்தாலே இந்த क्वेश्चन இந்த மாதிரி क्वेश्चन நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். சரிங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. Okay, the position of the particle is given by ஒரு question கொடுத்திருக்காங்க where t is equal to t in seconds and r is in meter. So find the magnitude and direction of the velocity t is equal to 1 with respect to x axis. First of all magnitude கண்டுபிடிச்சிரோம். இந்த particular time periodல நமக்கு magnitude என்னன்னு கண்டுபிடிச்சறலாம். ஓகே, இந்த டைம்ல நமக்கு magnitude என்னன்னு கண்டுபிடிச்சறலாம். So r நம்ம ஒரே விதத்துல டெஃபைன் பண்ணா நமக்கு velocity கிடைச்சிரும். So velocity will be equal to dr divided by dt. இந்த ஒரே விதத்துல டெஃபைன் பண்ணி பார்க்க போறோம். 4 i cap plus 4 t j cap
அது கான்ஸ்டன்டா இருக்கறனால நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 0 தான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த டைம் பீரியட்ல நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. when time is equal to 1, velocity at time is equal to 1, time is equal to 1 அப்படின்ற செகண்ட் நம்ம பாருங்க. நம்மளோட velocity எப்படி இருக்க போகுது 4i cap plus இந்த டைம் இருக்க வந்து நம்ம 1 போட்டோம்னா நமக்கு அகைன் நமக்கு 4 தான் நமக்கு கிடைக்கும். சோ சீக்கிரம் இப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய velocity இதுதான். இப்போ இந்த velocityயோட மேக்னிட்யூட் நம்ம பார்க்கலாம். மேக்னிட்யூட் பார்க்கிறதுக்கு எந்த ஒரு வெக்டருக்கு நம்ம மேக்னிட்யூட் பார்க்கிறதுக்கு என்ன செய்ய போறோம், ஸ்கொயர் ரூட் எடுத்து இண்டிவிஜுவல் மேக்னிட்யூட்ஸ் நமக்கு ஸ்கொயர் பண்ணா போதும். கரெக்ட்டா? சோ velocity v vector இது நமக்கு v vector modulus of v vector will be equal to square root of 4 square plus 4 square. 4 square அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 4 4 16. So 16 plus 16. So 16 plus 16 13 32. So v will be equal to square root of 32. So yeah, 8 4 are 32. Okay. Okay. V is equal to 4 root 2 னு எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? 4 16 16 32. சரிங்களா? அந்த 16 இந்த இடத்துல இப்படி கூட எழுதலாம் பாருங்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 into 2 னு எழுதிக்கலாம். இந்த 16 நம்ம வெளியில கொண்டு வரும்போது நமக்கு 4 ஆ கன்வெர்ட் ஆகும். சோ தட் 4 root 2 மீட்டர் per செகண்ட் னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு மேக்னிட்யூட் நமக்கு தெரிஞ்சாச்சு. சோ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும், இப்போ டைரக்ஷன் தெரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ரெண்டு வெக்டர் இருக்கு. with the same magnitude. சேம் மேக்னிட்யூட் இருக்க மாதிரி நமக்கு ரெண்டு வெக்டர் இருக்கு. ரெண்டு வெக்டரையுமே இந்த ரெண்டு வெக்டர் கீ அந்த ரெண்டு வெக்டரோட டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். 4 ஆம்பியர் இங்க 4 மீட்டர் per செகண்ட். சரிங்களா? இந்த ரெண்டு வெக்டரோட டைரக்ஷன் நமக்கு தெரிஞ்சுக்கணும். டைரக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன செஞ்சுக்க முடியும், ஜஸ்ட் நமக்கு அதோட ஆங்கிள் மட்டும் நம்ம பார்த்தா போதும். which means இதோட ஆங்கிள் மட்டும் பாருங்க, tan theta is equal to opposite divided by adjacent side. இது ஆப்போசிட் சைடு என்னவா இருக்க போகுது, நமக்கு 4 ஆ இருக்க போகுது. adjacent side நமக்கு 4 ஆ இருக்க போகுது. இதுல இருந்து என்ன எழுதிக்கலாம்னா tan theta will be equal to 1. அப்போ theta will be equal to 45 degree னு எழுதிக்கலாம். எப்ப நமக்கு tan theta எப்ப நமக்கு 1 கிடைக்கும்னா நமக்கு 45 டிகிரில நமக்கு 1 அப்படின்ற 1 நமக்கு கிடைக்கும். சோ தட் நமக்கு ஆன்சர் என்னவா இருக்கும், 4 root 2 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு கரெக்ட் ஆப்ஷன் இருக்கும். நம்மளோட வெலாசிட்டியோட மேக்னிட்யூட் 4 root 2 and நம்மளோட டைரக்ஷன் எவ்வளவு இருக்கு, 45 டிகிரில இருக்கு. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The velocity v time graph plots the motion of the body is shown below. The acceleration and the time graph that best suits its motion. லிசன், இந்த மாதிரி உங்களுக்கு கிராஃப் கொடுத்ததுனாலே கிராஃப் அனாலிசிஸ் தான் நமக்கு ஜெனரலா நம்ம தெரிஞ்சுக்கணும். இது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் கேட்ட கொஸ்டின். கிராஃப் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மோஷன் ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியாவே நமக்கு இந்த கிராஃப் அனாலிசிஸ் தான். இப்போ நமக்கு வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இடையில இருக்கக்கூடிய கிராஃப் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டிக்கும் டைமுக்கு இடையில இருக்கக்கூடிய கிராஃப் நமக்கு எதாவது மீன் பண்ணுது, நமக்கு ஆக்செஷனை கொடுக்கும். கரெக்டுங்களா? நமக்கு ஆக்செஷனை கொடுக்கும். ஸோ ஸ்லோப் லிசன் a is equal to v divided by t. சரிங்களா? அப்போ ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃபோட ஸ்லோப் எதை கிடைக்கும்னா நமக்கு ஆக்செஷன் கொடுக்கும். the slope of வெலாசிட்டி டைம் கிராஃப் எதை கொடுக்குமோ நமக்கு ஆக்செலரேஷன் கொடுக்கும். இப்போ இந்த கேஸ்ல பாருங்க, நமக்கு லீனியரா இருக்கு. கரெக்ட்டுங்களா? லீனியரா இருக்கு. நம்மளோட ஸ்லோப் மட்டும் நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு சேம் ஸ்லோப் தான் இருக்கும். இந்த பாயிண்ட்ல நம்ம பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்ல we are having same slope. கரெக்ட்டா? அந்த சாய்வு தன்மை அப்படின்றது என்னன்னா இந்த பாயிண்ட், இப்போ பாயிண்ட் நம்ம பிளாட் பண்ணிடலாம். இது a b c இங்க d. a பாயிண்ட்ல இருந்து b பாயிண்ட்க்கு போற வரைக்குமே we are having same slope. அப்ப தீட்டா நமக்கு சேமா இருக்கனால இந்த பாயிண்ட் நம்ம பார்த்தோம்னா ஆக்சலரேஷன் நமக்கு சேமா இருக்குன்றதை நம்மளால அப்சர்வ் பண்ண முடியும். இந்த பாயிண்ட்ல நமக்கு ஆக்சலரேஷன் சேமா இருக்குன்றதை நம்ம அப்சர்வ் பண்ண முடியுது. ஆக்சலரேஷன் சேம். இந்த பாயிண்ட்ல நமக்கு ஸ்லோப்பே கிடையாது. அதனால என்ன செஞ்சுக்கலாம், there is no slope on b to c. இப்போ a b. ஓகே, இப்போ நம்ம எழுதிடலாம் a b same acceleration, b to c no slope, அப்போ no acceleration. அப்போ மறுபடியும் c to d வாங்க. c to d வரும்போது நம்மளோட ஸ்லோப் எப்படி இருக்க போகுது, நெகட்டிவ்ல இருக்க போகுது. மோர் தென் 90 டிகிரில இருக்க போகுது. 90 டிகிரிக்கு நம்மளோட ஸ்லோப் எப்படி இருக்க போகுது, தீட்டா எப்படி இருக்க போகுது, 90 டிகிரிக்கு மேல இருக்க போகுது. 90 டிகிரிக்கு மேல இருக்கும் பொழுது நம்மளோட ஸ்லோப் வந்து நெகட்டிவா தான் இருக்கும். சோ நெகட்டிவா இருக்கும்போது நம்மளோட ஆக்சிஸ் நமக்கு நெகட்டிவா இருக்குன்றது நம்ம மீனிங். அப்போ நெகட்டிவ் ஆக்சிலரேஷன். ஒன்ஸ் நம்ம இது கிளியர் ஆச்சுனாலே கொடுத்துருக்க கிராஃப்ல எது சாட்டிஸ்ஃபை பண்ணிது பாருங்க. இந்த சி கிராஃப் மட்டும் பாருங்களேன். இப்போ ஜஸ்ட் நமக்கு இதை பிளாட் பண்ணி பார்த்தோம்னா
ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் நமக்கு பிளாட் பண்ணி பார்த்தலாம். ஒரு பர்டிகுலர் பீரியட் ஆஃப் டைம் வந்து நமக்கு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் இருக்கு சரிங்களா, வேல்யூ நமக்கு தெரியாது, ஸோ தட் நம்ம கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் நம்ம போட்டுக்கலாம். ஆஃப்டர் சம் டைம்ஸ் we are having zero acceleration. அப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஜீரோ ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்கு, இதுக்கப்புறம் நமக்கு ஜீரோ ஆக்சலரேஷன். ஆஃப்டர் சம் டைம்ஸ் நமக்கு வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் கிடைச்சிருக்கு, அதுவுமே நமக்கு சேம் இது வந்து சேம் கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் நெகட்டிவ் ஆக்சலரேஷன், கான்ஸ்டன்ட் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். இப்போ இந்த இடத்துல என்ன செய்ய போறோம்னா நமக்கு கான்ஸ்டன்டா இருக்க போது, இங்க நமக்கு ஜீரோ கிடைக்க போகுது, அண்ட் நெகட்டிவ் கிராஃப்ல நமக்கு we are having constant value சரிங்களா. இப்போ ஜஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம், இதை நம்ம பிளாட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிராஃப் சூட்டபிளா இருக்கும் பாருங்க. ஆப்ஷன் சி ல கொடுத்திருக்க கிராஃப் வந்து நமக்கு ரொம்ப சூட்டபிளான கிராஃபா இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A particle is moving along x axis with its position varying with the time. X is equal to ஒரு ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. The ratio of initial velocity to its initial acceleration. So initial velocity க்கு பாருங்க x is equal to ஒரு particular velocity கொடுத்திருக்காங்க. So v will be equal to dx divided by dt. dx divided by dt. இத நம்ம ஒரே ஒரு தடவை டெஃபினிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து velocity நமக்கு கிடைச்சிரும். So ஒரே டெஃபினிட் பண்ணி பார்ப்போம். So 4 alpha t to the power of 3 plus 2 beta t plus gamma. இது நமக்கு நம்மளோட velocity. இப்போ நம்மளோட velocity என்ன, இனிஷியல் velocity. இப்போ இனிஷியல் velocity அப்படி சொல்லி பார்க்கும்போது இனிஷியல் டைம்ல நமக்கு என்ன கிடைக்கும், டைம் இஸ் ஈக்குவல் டு 0. at initial time time will be equal to 0. time will be equal to 0. அப்ப டைம் 0 இருக்கும்போது நம்மளோட velocity என்னவா இருக்கும் பாருங்க, v will be equal to 0 0 gamma. இது டைம் இனிஷியல் சரிங்களா. அப்போ இனிஷியல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த வெலாசிட்டில இருந்து நம்ம ஒரே ஒரு தடவை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு ஆக்சலரேஷன் நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா, நமக்கு என்ன செய்யும், ஆக்சலரேஷன் நமக்கு கிடைக்கும். So a will be equal to dv divided by dt. அப்போ நமக்கு a can be written as, இத நம்ம ஒரே ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். So 4 3s are 12 alpha t square plus 2 beta. இப்போ இனிஷியல் டைம் நமக்கு அசியூஷன் என்ன செய்ய போறோம், வெலாசிட்டி டைம் வந்து நமக்கு 0வா இருக்க போகுது. சோ இனிஷியல் டைம் நமக்கு 0வா கிடைக்கும் போது at t is equal to 0 அப்படினு பார்க்கும்போது நமக்கு ஆக்சலரேஷன் என்னவா மாறும் பாருங்க, நம்மளோட ஆக்சலரேஷன் a will be equal to 0 to beta சரிங்களா. இப்போ கதை என்னன்னா நமக்கு ரெண்டுக்கு உண்டான ரேஷியோ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. ரெண்டுக்கு உண்டான ரேஷியோ நம்ம பார்த்துடலாமா, இனிஷியல் வெலாசிட்டி divided by initial acceleration. initial velocity gamma, initial acceleration to beta சரிங்களா. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். சோ எந்த ஆப்ஷன் நமக்கு கரெக்ட்டா இருக்கும், gamma is to 2 beta, ஆப்ஷன் டி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். தட்ஸ் இட் சரிங்களா. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் புரியலன்னா மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு நீங்களா ஒர்க் அவுட் பண்ணிட்டு நீங்க ஆன்சர் செக் பண்ணி பாருங்க. பட் மறுபடியும் ப்ளே பேக் பண்ணி கூட பாருங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. So I think this is the last question. Two cities x and y are connected by a regular bus service with a bus leaving in either direction every 3 minutes. So இந்த क्वेश्चन வந்து நம்ம லாஸ்ட் இயர் கேட்ட क्वेश्चन. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த क्वेश्चनோட நரேஷனை நம்ம ஒரு பிளாட் பண்ணிடலாம். நமக்கு xy அப்படின்ற ஒரு டைம் xy டிஸ்டன்ஸ்ல நமக்கு ரெண்டு சிட்டிஸ் இருக்கு. xy அப்படின்ற ரெண்டு சிட்டிஸ் இருக்கு. ஓகே, xy அப்படின்ற நமக்கு ரெண்டு சிட்டிஸ் இருக்கு. ரெகுலர் பஸ் சர்வீஸ் வித் a bus leaving in either direction every 3 minutes. ஒரு இப்போ நமக்கு அந்த ஆக்சுவலா அந்த x and y அப்படின்ற பாயிண்ட்ல நமக்கு எவ்வளவு டைம் பீரியட் ஆகுதுன்னா t அப்படின்ற டைம் பீரியட்ல, which means என்ன மீனிங்னா நமக்கு t அப்படின்ற டைம் ஃப்ரேம் ஆகுது. இங்க இருந்து நமக்கு இங்க வரதுக்கு, இல்ல x ல இருந்து y வரதுக்கு, y ல இருந்து x வரதுக்கு நமக்கு எவ்வளவு டைம் பீரியட் ஆகுது, t அப்படின்ற டைம் டேக்கன் ஆகுது சரிங்களா. t அப்படின்ற டைம் பீரியட் ஆகுது. Right. A girl is driving scooty with a speed of 60 km per hour in the direction x to y. Okay, so இந்த இடத்துல நமக்கு என்ன செய்யலாம், நம்ம ஸ்கூட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஸ்கூட்டி வந்து 60 km per hourல நமக்கு மூவ் ஆகிட்டு இருக்கு. 60 km per hourல மூவ் ஆகிட்டு இருக்கு along x to y. Then in the direction x to y, notices that the bus goes past her every 30 minutes in the direction of her motion and every 10 minutes in the opposite direction. Okay, so choose the correct option for the period time t of the bus service and the speed
ஆஃப் த பஸ்ஸஸ். ஸோ டைம் கண்டுபிடிக்கணும், அந்த பஸ்ஸோட ஸ்பீட் நமக்கு கண்டுபிடிக்கணும், பஸ்ஸோட ஸ்பீடு கண்டுபிடிக்கணும், நம்ம டைமும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சுக்கலாம் பாருங்க. ஸ்பீட் ஆஃப் த பஸ் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், ஸ்பீட் ஆஃப் த பஸ் நம்ம v அப்படின்னு எழுதிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் த பஸ் நம்ம v கிலோமீட்டர் பர் ஹவர்னு எழுதிக்கலாம், v கிலோமீட்டர் பர் ஹவர்னு எழுதிக்கலாம். இப்போ இந்த கேஸ் நமக்கு x to y, அது வந்து y to x, அந்த ரிட்டர்ன் டைரக்ஷன். இப்போ ஒருவேளை நம்மளோட ஸ்கூட்டி வந்து xy டைரக்ஷன்ல மூவ் ஆகிட்டு இருக்கும் பொழுது அந்த ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம பார்த்தோம்னா இந்த கான்செப்ட் எதை பேஸ் பண்ணி வருதுன்னு பாத்தீங்கன்னா ரிலேட்டிவ் கான்செப்ட் பேஸ் பண்ணி, ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் ரீசன், இந்த ஸ்கூட்டியை பொறுத்த அளவுக்கு ஒருவேளை இந்த ஸ்கூட்டி ரெஸ்ட்ல இருந்துச்சுன்னா இந்த பஸ் வந்து எவ்வளவு ஸ்பீட்ல வருதுன்னு பாருங்க. பஸ் எவ்வளவு ஸ்பீட்ல வரும் பாருங்க. ஓகே, இந்த இங்க இருந்து பஸ் இங்க இருந்து நமக்கு வருது. ஓகே, இப்போ நமக்கு ரிலேட்டிவ் ஸ்பீட் நம்ம பார்க்கும்பொழுது, ஏன்னா ஸ்கூட்டி மூவ் ஆகிட்டு இருக்கு, நம்மளோட பஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்மளோட பஸ்ஸோட வெலாசிட்டி நம்ம பார்க்கும்பொழுது கண்டிப்பா இந்த ஸ்கூட்டியோட வெலாசிட்டி நம்ம மைனஸ் பண்ணி தான் ஆகணும். கரெக்டா? ஏன்னா இதோட இது ஆக்சுவலி இது சேம் டைரக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்கூட்டியோட வெலாசிட்டி மைனஸ் பண்ணா மட்டும்தான் பஸ்ஸோட ஆக்சுவலான ஸ்பீட் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பஸ் எவ்வளவு? வெலாசிட்டி மைனஸ் 60 km/h. சரிங்களா? இப்போ இதே மாதிரி இங்க நம்ம பார்த்தோம்னா சேம் ஸ்பீட் ஆஃப் தி பஸ் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு ஒருவேளை நம்மளோட ஸ்கூட்டி x to y மூவ் ஆகிட்டு இருக்கா, இப்போ பஸ் வந்து y to z க்கு நம்ம வரும்பொழுது, பஸ் வந்து நமக்கு y to z டைரக்ஷன் வரும்பொழுது இப்போ நம்மளோட பஸ்ஸோட வெலாசிட்டி நம்ம எப்படி மீன் பண்ணுவோம் பாருங்க. ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் பஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பாருங்க. v plus 60 km/h. இங்க மட்டும் ஏன் v plus 60 போட்டுருக்கோம்னா நம்மளோட ஸ்கூட்டி போற டைரக்ஷன், நம்மளோட ஸ்கூட்டர் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நம்மளோட பஸ் டைரக்ஷன் வருது. சரிங்களா? அப்போ இந்த பஸ்ஸோட ஆக்சுவலான ஸ்பீட் என்னவா இருக்க போகுது, நமக்கு v plus 60 km/h தான் இருக்க போகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கூட்டி. சரிங்களா? இப்ப பாருங்க, இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு டைம் ஃப்ரேம் கண்டுபிடிக்கணும், அதோட அதுவும் இல்லாம நமக்கு பஸ்ஸோட ஸ்பீட் நமக்கு கண்டுபிடிக்கணும். இது ரெண்டுமே நமக்கு கண்டுபிடிச்சாகணும். ஓகே, லிசன். இப்போ நமக்கு டிஸ்டன்ஸ் என்ன பார்ப்போம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ். சோ செகண்ட் செக்மெண்ட் மட்டும் மறுபடியும் ரீட் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நமக்கு வந்து xy டைரக்ஷனா ஸ்கூட்டி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது 30 மினிட்ஸ் வந்து அஹெடா இருக்கு. சரிங்களா? which means அந்த ஸ்கூட்டர்ல இருந்து அந்த பஸ்ஸுக்கு எவ்வளவு டைம் இருக்கு, 30 மினிட்ஸ் நமக்கு ரிலேட்டிவ் டைம் பீரியடா இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன் வரும்போது நமக்கு ரிலேட்டிவ் டைம் டிஃபரன்ஸ் என்ன இருக்கும் போது 10 மினிட்ஸா இருக்க போகுது. சோ இத பேஸ் பண்ணி நமக்கு இந்த क्वेश्चन சால்வ் பண்ணும்போது இந்த ரிலேட்டிவ் டைம் பீரியட் என்னவா இருக்க போகுது, இந்த கேஸ்ல ரிலேட்டிவ் டைம் பீரியட் நமக்கு 30 மினிட்ஸா இருக்க போகுது. இந்த 30 மினிட்ஸ் நம்ம ஹவர்ல எழுதணும்னா half an hour எழுதலாம். அதே மாதிரி அங்க ஒய்ல இருந்து நமக்கு எக்ஸ் டைரக்ஷனுக்கு பஸ் வரும்பொழுது நம்மளோட ரிலேட்டிவ் டைம் பீரியட் என்னவா இருக்கு, ரிலேட்டிவ் டைம் பீரியட் என்னவா இருக்கு வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கூட்டி 10 மினிட்ஸா இருக்கு. இந்த 10 மினிட்ஸ் நம்ம ஹவரா கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் பை 60 போட்டா போதும். சோ இஸ் ஈக்குவல் டு 1/6 ஹவர். கரெக்ட்டுங்களா? சோ 60 divided by 30 divided by 60 1/2, ரைட். சரிங்களா? இப்போ அந்த ரெண்டு ஃப்ரேமுக்கும் நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி தெரிஞ்சாச்சு, ரிலேட்டிவ் டைம் பீரியட் தெரிஞ்சாச்சு. சோ இது ரெண்டுமே தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நமக்கு என்ன செய்ய போறோம், டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி பார்ப்போம். சோ அதுக்கு முன்னாடி என்ன செய்ய போறோம், டிஸ்டன்ஸ் நமக்கு ரெண்டுமே நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் தான் பஸ் நம்ம டிராவல் பண்ண போகுது. xy ல வரும்போது நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் தான், y to x வரும்போது நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் தான் நம்ம டிராவல் பண்ண போகுது. சோ சேம் டிஸ்டன்ஸ் அப்படி சொல்லும்போது என்னவா இருக்க போகுது, the distance will be equal to speed into time. இப்போ பஸ்ஸோட ஸ்பீட் என்னவா இருக்க போகுது, v into time period. சரிங்களா? இது அப்படியே ஞாபகத்துல வச்சுக்கோங்க, இது அப்படியே இருக்கட்டும். இப்போ the distance will be equal to, இந்த கேஸ்ல இது ஜெனரலான கேஸ். இப்ப நம்ம ஸ்கூட்டி வச்சு நம்ம இந்த ஸ்கூட்டியோட பெர்ஸ்பெக்டிவ் நம்ம பார்த்தோம்னா இதுதான் நமக்கு பஸ்ஸோட ஸ்பீட், இதுதான் நமக்கு டைம் ஃப்ரேம். அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்கூட்டி இந்த கேஸ் நமக்கு பார்த்தோம்னா இதுதான் நமக்கு ரிலேட்டிவ் வெலாசிட்டி, இதுதான் நமக்கு ரிலேட்டிவ் டைம் டேக்கன். ஜஸ்ட் நமக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் அலைன் பண்ணுவோம். டிஸ்டன்ஸ் will be equal to, distance is nothing but speed into time. ஸ்பீட் என்னவா இருக்கு, v minus 60, டைம் என்னவா இருக்கு, half an hour.
Okay, so and that will be equal to v into t. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். அகைன் இங்க வந்து பாருங்க, இங்க நமக்கு டைம் ஃப்ரேம் இருக்கு v plus 60, v plus 60 டைம் ஃப்ரேம் என்னவா இருக்கு 1/60 and that will be equal to again நமக்கு சேம் டிஸ்டன்ஸ் தான் இங்கேயும் கவர் பண்ணும். கரெக்ட்டுங்களா? சேம் டிஸ்டன்ஸ் இங்க நமக்கு பஸ்ஸோட வெலாசிட்டி v அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துலயுமே டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு கவர் பண்ண போகுது, டிஸ்டன்ஸ் d தான் கவர் பண்ண போகுது. ஸோ that will be equal to vt. சரிங்களா? மூணே மூணு விஷயம் தான். ஜெனரல் கேஸ்ல xy அப்படின்ற ஒரு ரெண்டு சிட்டிக்கு இடையில இருக்கக்கூடிய டைம் t அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பஸ்ஸோட வெலாசிட்டி v அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணோம்னா vt அப்படின்ற டிஸ்டன்ஸ் அதை டிராவல் பண்ணும். இது அப்படியே ஒன்னு எடுத்துக்கோங்க. அண்ட் ஸ்கூட்டி பெர்ஸ்பெக்டிவ்ல ஸ்கூட்டி xy டைரக்ஷன்ல வரும்பொழுது 16 km/h வந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை பேஸ் பண்ணி நமக்கு பஸ்ஸோட ஸ்பீட் நம்ம டிஃபைன் பண்ணோம்னா v minus 16 சொல்ல முடியும். அப்போ இன்னொரு சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டிக்கு அந்த பஸ்ஸுக்கு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் டைம் பீரியட் டிஃபரன்ஸ் என்னவா இருக்குன்னா 30 மினிட்ஸ் இருக்க போகுது, விச் மீன்ஸ் ஹாஃப் அன் அவர் இருக்க போகுது. ஸோ இந்த இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டைம் ஃப்ரேம் என்ன இருக்க போகுது, ரிலேட்டிவ் டைம் ஃப்ரேம் நமக்கு ஹாஃப் அன் அவர் இருக்க போகுது. இந்த கேஸ்ல நமக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் அதாவது xy டிஸ்டன்ஸ் என்னவா டிஃபைன் பண்ணிக்கலாம்னா v minus 60 half divided by into half, that will be equal to vt டிஃபைன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கேஸ் நமக்கு வந்து v plus 60 1 divided by 6 will be equal to vt ன்ற டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் என்ன செய்ய போறோம்னா நம்ம கோரிலேட் பண்ண போறோம். v plus 60 v minus 60 into 1 divided by 2 will be equal to v plus 60 1 divided by 6. Right? So 2 to cancel பண்ணலாம், 3 cancel பண்ணலாம். இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 3v minus 6 3s are 18 180 and that will be equal to v plus 60. v இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2v, இந்த 180 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 60 plus 180, 60 plus 180 நமக்கு வந்து 240 கிடைக்கும். அப்போ v will be equal to 120 km/h. அப்போ பஸ்ஸோட ஸ்பீட் என்னவா இருக்க போகுது 120 km/h தான் நமக்கு பஸ்ஸோட ஸ்பீட் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நமக்கு என்ன தெரியும்னா ஜஸ்ட் எய்தர் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டிட் பண்ணா நமக்கு போதும். ஸோ எய்தர் ஃபார்முலா என்னவா இருக்க போகுது v minus 60 1/2 will be equal to vt. will be equal to vt. இப்போ நமக்கு எய்தர் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணா போதும். இது நமக்கு அந்த ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா நம்ம வெலாசிட்டி நம்ம போட்டோம்னா which means இங்க பாருங்க எய்தர் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம அந்த வெலாசிட்டி நம்ம போட்டாலும் பரவாயில்ல, பஸ்ஸோட ஸ்பீட போட்டாலும் பரவாயில்ல, இல்ல செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம பஸ்ஸோட ஸ்பீட நம்ம சப்ஸ்டிட் பண்ணாலும் பரவாயில்ல. நமக்கு டைம் இது எவ்வளவு டைம் எடுக்கும் எக்ஸுக்கு ஒய்க்கு இடையில இருக்கக்கூடிய டைம் டிஃபரன்ஸ் t அப்படின்ற டைம் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். அப்போ t அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது வெலாசிட்டி நமக்கு 120 minus 60 1/2 will be equal to 120 into time. 60 divided by 2 is equal to 120 into time. So 30 is equal to 120 into time. Okay, so time will be equal to 30 divided by 120, which means 0 comes to now 1/4. So the 1/4 hour அப்படின்றது எப்படி எழுதிக்கலாம் பாத்தீங்கன்னா 15 மினிட்ஸ் எழுதிக்கலாமா? அதாவது 1/4 hour அப்படின்றது என்னன்னா உங்களோட 60 மினிட்ஸை நம்ம 4 டிவைட் பண்ண போறோம். 60 மினிட்ஸ் 4 டிவைட் பண்ணும்போது 15 மினிட்ஸ் அப்படின்னு கிடைக்குமா? அப்போ இந்த ஹோல் ஹவரை நம்ம 4 டிவிஷன் நம்ம கொடுக்கும்போது ஓவரால் நமக்கு என்ன கிடைக்கும், டைம் will be equal to 15 மினிட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அந்த ஹவருக்கு பதிலாக நீங்க மினிட்ஸ் சப்ஸ்டிட் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 15 மினிட்ஸ் நமக்கு கிடைச்சிரும். ஸோ ஆப்ஷன் 15 minutes and 120 km/h second. 15 minutes 120 km/s ஆப்ஷன் பி தான் நமக்கு கரெக்டான ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கொஸ்டின் வந்து நமக்கு லாஸ்ட் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகே, கொஞ்சம் ஸ்டோரி மாதிரி அவங்க நரேட் பண்ணிருக்கனால நமக்கு டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணுவோம். கொஞ்சம் நிறுத்தி நிதானமா நம்ம போட்டு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அண்ட் தென் நமக்கு நெக்ஸ்ட் ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் மட்டும் இருக்கு. அதோட இந்த செஷன் நம்ம வைண்ட் அப் பண்ண போறோம்.
இங்க பாருங்க we are introducing நமக்கு ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நிறைய டைம் நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டில் நமக்கு ஆன்லைன் நமக்கு அட்மிஷன் நமக்கு என்ரோல் ஆகிட்டு இருக்குன்றனால நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதை தாண்டி இப்போ வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ்ல வந்து நம்ம கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ 8,500 நமக்கு வந்து ஆஃபர் பிரைஸ் அவைலபிளா இருக்கு. நீங்க இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு இந்த டிடக்ஷன்ல இந்த கோர்ஸ் அவைலபிளா இருக்கும். ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நெக்ஸ்ட் 2026க்கு அவைலபிள் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த கோர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்சா இருக்கும். ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் நமக்கு ஹோல் சிலபஸுமே ரொம்ப ஃபாஸ்டா குவிக்கா எஃபிஷியன்டா நமக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. வித் n நம்பர் ஆஃப் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் அண்ட் n நம்பர் ஆஃப் டெஸ்ட் சீரிஸ். அண்ட் இதை தாண்டி நமக்கு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கோர்ஸுமே இங்க அவைலபிளா இருக்கு. இது வந்து 12th ஸ்டூடெண்ட்டுக்கு 12th சிலபஸை கம்ப்ளீட் பண்றதுக்கான ஒரு கோர்ஸ். ஸோ உங்களுக்கு இதுலயுமே உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் நிறைய இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இது தாண்டி இப்போ வந்து அது ஆஃபர் பிரைஸ் அவைலபிளா இருக்கனால இந்த டைம்ல நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஏதாச்சும் டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்துல 8129000700 நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. அண்ட் இதை தாண்டி உங்களுக்கு இன்னொரு பேட்ச் கூட அவைலபிளா இருக்கு. வெற்றி அப்படின்ற ஒரு பேட்ச் இருக்கு. விச் மீன்ஸ் ஃபார் ரிப்பீட்டட் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம வந்து 1 year 2 year நம்ம ரிப்பீட் பண்ற ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒரு ரொம்ப எஃபிஷியன்டான ஒரு பேட்ச் வந்து நமக்கு வெற்றி பேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேட்ச்லயுமே இதுவே இப்போ ஆஃபர் பிரைஸ்ல இதை போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருக்கும், ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்கும், மென்டர்ஷிப்ஸ் இருக்கும், ரிட்டன் பேட்டில், இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெஸ்ட் சீரிஸ்மே இந்த பேட்சோட உங்க சேர்ந்து வருது. கண்டிப்பா நீங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க. இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 13,649 அவைலபிளா இருக்கு வித் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. ஸோ தட்ஸ் இட். நான் நினைச்சது நான் சொல்லி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் 10 yearsோட இந்த சாப்டர்ல கூட லாஸ்ட் 10 year கொஸ்டின்ஸை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தாச்சு. கண்டிப்பா இதை தாண்டி உங்க கையில இருக்க கொஸ்டின்ஸ் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை.